சிஎஸ்கே உண்மையாலுமே டானோவன் ஃபெரேராவை ட்ரேட் பண்ண போகிறாங்களா இல்லையா? SA20 ஆப்ஷனுக்கு அப்புறமா டானோவன் ஃபெரேரா டு நேத்தன் எலிஸ் ஸ்விட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே அண்ட் டிசி ஒரு மீட்டிங்கில் இன்வால்வ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது? டானோவன் ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேடிங்லேருந்து பாசிபிளா இல்லைனா ஜஸ்ட் இது ட்ரேட் ரூமராக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி இதோட டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அண்ட் கைஸ், நம்ம சிஎஸ்கேக்காக இந்தியன் மேக்ஸ்வெல் அடுத்த வருஷம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் அந்த இந்தியன் மேக்ஸ்வெல்? அதை பற்றியும் இதில் டீட்டெயிலில் பார்த்துலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்தியன் மேக்ஸ்வெல் பற்றி பார்த்துடலாம். உங்களுக்கு மேக்ஸ்வெல் தெரிஞ்சிருக்கோ, லைக் மேக்ஸ்வெல் ஒரு ஆஸ்திரேலியன் அண்ட் ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படின்னு சொல்லி. பட் இந்தியாவிலே ஒரு மேக்ஸ்வெல் இருக்காது கைஸ். அவரால் ஆஃப் ஸ்பின் பண்ண முடியும் அண்ட் பேட்டிங்குமே அவரால் சேம் மேக்ஸ்வெல் விளையாடுற மாதிரி விளையாட முடியும். அண்ட் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் எங்கே வேணாலுமே இந்த இந்தியன் மேக்ஸ்வெல்லாம் கவர் பண்ண முடியும். அண்ட் ஃபினிஷிங்குமே கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு இந்த இந்தியன் மேக்ஸ்வெல். யார் இந்த இந்தியன் மேக்ஸ்வெல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி இந்தியன் மேக்ஸ்வெல் தேவை அப்படின்னா டெஃபினட்டாக தேவைப்படுறாரு கைஸ். பிகாஸ் இந்த இந்தியன் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னும் போடுவார் அண்ட் ஃபினிஷிங்குமே ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ இவரை பிரெவிஸ் கூட சேர்ந்து ஃபினிஷிங் பண்ண வச்சா ரொம்ப நல்லா இருக்கா கைஸ். அண்ட் நம்ம டாப் ஆர்டரில் ஒரு ஃபாரினரை கண்டிப்பாக ப்ளே பண்ண வைக்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த யார் இந்த இந்தியன் மேக்ஸ்வெல் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னில் ஹார்னி நொரானா. ஸோ இவர் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ப்ராமிசிங் ஆல்ரவுண்டர். ஸோ கர்நாடகாவில் நடந்த எல்லா டொமஸ்டிக் மேட்சஸ்லையுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கைஸ். அண்ட் இவர் மேலே ஜஸ்ட் சிஎஸ்கே கண்ணை வைக்கல, நிறைய டீம்ஸ் லைக் ஆர்சிபியுமே வேறு ட்ரையல்ஸுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இருங்க, ஃபஸ்ட்டு சிஎஸ்கே ஒரு ட்ரையல்ஸுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலேருந்து அவரே அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில பல க்ளோஸ் சோர்ஸ்லேருந்து பிரேக் பண்ணாங்க அண்ட் அன்அஃபீஷியல் சோர்ஸுமே இதை சொன்னாங்க. லைக் இந்தியன் மேக்ஸ்வெல் சிஎஸ்கேடைய ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அண்ட் ட்ரையல்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ணல கைஸ். அண்ட் சிஎஸ்கே டெஃபினட்டாக டார்கெட் பண்ண போகிறாங்க. லைக் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்கிறதுனால தான் மெயினாக எனக்கு தோணுது லைக் சிஎஸ்கே ஒரு டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. மேபி ஒரு 11ல் ஸ்ட்ரைட்டாகவே விளையாட வச்சாலும் விளையாட வைக்கலாம். பட் கண்டிப்பாக ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பிட்டிங் வார் கண்டிப்பாக இருக்க போகுது கைஸ். ஜஸ்ட் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கேல வேறு டீமே இருக்காங்க, கண்டிப்பாக வர போகிறாங்க. ஃப்யூச்சரில் ப்ராமிசிங்காக தெரிய போகிறாரு கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கல கைஸ், இவர் சிஎஸ்கேக்கு வருவாரா இல்லை வேறு டீமுக்கு போவாரா அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக டானோவன் ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேட் ரூமரா இல்லைனா இது உண்மையிலுமே நடந்திருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். கைஸ், ஃபஸ்ட்டாக சிஎஸ்கேக்கு ப்ராக்டிக்கலாக ஃபெரேரா தேவை அப்படின்னா டெஃபினட்டாக தேவைப்படுறாரு. பிகாஸ் ஃபெரேராவில் ஆஃப் ஸ்பின் போட முடியும் அண்ட் ஃபினிஷிங் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் ஃபெரேரா ஜேஎஸ்கே அண்ட் டிஎஸ்கே ஃப்ரான்ச்சைசிஸில் இருக்கிறாரு. கண்டிப்பாக சிஎஸ்கேவோடைய இந்த ஸ்டாஃபிங்குக்கெல்லாம் கண்டிப்பாக க்ளோஸில் இருப்பார் ஃபெரேரா. இப்படியெல்லாம் கூட்டி கலக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியுது லைக் ஃபெரேரா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஜஸ்ட் ட்ரேட் ரூமர் கிடையாது அப்படின்னு சொல்லி. அண்ட் சில பல ட்ரஸ்டபிளான வெப்சைட்ஸ்லையுமே சொல்லியிருந்தாங்க லைக் டானோவன் ஃபெரேராவை சிஎஸ்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்க ட்ரேடுக்காக அப்படின்னு சொல்லி. பட் எப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு அவங்க கரெக்டாக ரிப்போர்ட் கூட பண்ணியிருந்தாங்க. அங்கே ரச்சின் ரவீந்திரா டு டானோவன் ஃபெரேரா ட்ரேடு கிடையாது. இந்த ட்ரேட் ஆல் கேஷ் டீலுக்காக சிஎஸ்கே இதுக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது டிசிக்கு ஃபெரேரா தேவை கிடையாது. பிகாஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஃபினிஷர்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபெரேராவை அவங்க கண்டிப்பாக ட்ரேட் பண்ண இன்ட்ரெஸ்டட் இருப்பாங்க. பட் ஆல் கேஷ் டீலாக கிடையாது கைஸ். பிகாஸ் 75 lakhs வச்சு உங்களோட ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்கள் பிளேயர்ஸுக்காக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த பிளேயர் அவங்களே ஓப்பனாக வாய் விட்டு கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பல வெப்சைட்ஸில் SA20 ஆப்ஷனுக்கு முன்னாடியே சொன்னாங்க. லைக் இந்த பிளேயரை சிஎஸ்கே தந்தால் கண்டிப்பாக அவங்க ஃபெரேராவை ட்ரேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு டீட்டெயில்டாக மீட்டிங் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் SA20 ஆப்ஷனுக்கு அப்புறமா. இப்போ SA20 ஆப்ஷன் நடந்து 2 வாரம் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இவ்வளோ நேரத்துக்கு கண்டிப்பாக அந்த மீட்டிங் நடந்திருக்காதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ணல. நம்ம ஓப்பனாக கூட சொல்ல முடியாது. மேபி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் சிஎஸ்கே இப்போ தான் ட்ரையல்ஸ் எல்லாம் முடிச்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி சிஎஸ்கே மேபி அடுத்த மந்த் 2nd வீக் 3rd வீக் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண பாருங்கன்னு தெரியுது. ஃபஸ்ட்டு யார் அந்த பிளேயர் டிசி கேட்ட பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தன் எலிஸ் தான் கைஸ். ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு தெரியல. பிகாஸ் அவங்க கண்டிப்பாக டெத் பவுலர் தேவை கிடையாது. அண்ட் அவங்ககிட்ட ஆல்ரெடி ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க லைக் மிச்சல் ஸ்டார்க். அண்ட் மேபி அவங்க மிச்சல் ஸ்டார்க் அண்ட் நேத்தன் எலிஸ் அவங்களுக்கு டெத் பவுலிங் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோனி கேட்டுன்னு இருக்காங்க போல இருக்கு. பட் சிஎஸ்கே இதை பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே நேத்தன் எலிஸை கண்டிப்பாக ப்ளே பண்ண வைக்க மாட்டாங்க.
கண்டிப்பா பத்திரனா தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது, மேபி சிஎஸ்கேக்கு நேத்தன் எல்ஸோட டானோவன் ஃபெரேரா தான் தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது, மேபி சிஎஸ்கே இத ஸ்விட்ச கண்டிப்பா பண்ணிக்கலாம். பட் சிஎஸ்கே பண்ற மாரி டீம் கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் அவங்க பாஸ்ட்லயே சொல்லிட்டாங்க, லைக் நாங்க எந்த ஒரு பிளேயருமே எங்க சைட்லேருந்து குடுக்க மாட்டோம். நீங்க வேணா ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே கண்டிப்பா இந்த மாரி பண்ணணும் அப்படின்னா, ட்ரேட் ஃபீ ஆஃபர் பண்ணியே ஆகணும். இல்லன்னா இன்னொரு சான்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், லைக் ஃபெரேரா எப்படி இருந்தாலுமே ஜிஎஸ்கே அண்ட் டிஎஸ்கே கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. அண்ட் சிஎஸ்கேவுடைய எல்லா ஃப்ரான்ச்சைஸிஸ் ஆல்மோஸ்ட் விளையாட போறார் அப்படின்னு நிலைமையில இருக்காரு. அண்ட் சிஎஸ்கேவுடைய மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப் கூட ரொம்ப க்ளோஸில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சிஎஸ்கே இந்த மாதிரி ஃபெரேரா கிட்ட சொல்லலாம், நீ ஆப்ஷனில் வந்துடுப்பா, உன்னை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டானோவன் ஃபெரேராவை சிஎஸ்கேக்கு கடத்திட்டு வந்துடலாம் சிஎஸ்கே. பட் இந்த மாதிரி பண்ணுற டீம் நம்மளுடைய சிஎஸ்கே அப்படின்னு சொல்றதா டவுட் கைஸ். நம்ம இதுக்காக ஃபர்தர் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். லைக் 1 or 2 வீக்ஸ் விட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், லைக் இது ட்ரேடாக நடக்குமா இல்லை நடக்காமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி. அண்ட் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இருக்குது, அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.